மீளாதோ என் வசந்தம். ஆசிரியர் உஷாந்தி. வாசிப்பவர் கீர்த்தனா. போன பகுதியில் நம்ம நித்து, அணுவோட ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நம்ம செம்பா ஆண்டி, ஒபி, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ராமா ப்ராக்டிஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போ அந்த ட்ராமா ப்ராக்டிஸ் எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத வாங்க போய் பார்க்கலாம். வாங்க தேவா வீட்டு தோட்டத்துக்கு போய் பார்ப்போம். தேவா வீட்டு தோட்டத்தில் குழந்தைகளுக்கு நித்து நாடகம் கற்றுக் கொடுக்கிறேன் என்ற பெயரில் அவர்களுடன் சேர்ந்து கூத்தடித்துக் கொண்டிருக்க, சாய்வு நாற்காலியில் சாய்ந்து கிடந்த வண்ணம் தன்னவளையே விழிகளால் துரத்தி கொண்டிருந்தான் சாத்விகன். கவனமாக அவன் கண்களை தவிர்த்து அணுவின் தலையில் மலர் கிரீடத்தை மாட்டிவிட்டு கொண்டிருந்தாள் புவி. புவிக்கா, நீ டிராமாக்கு வருவல்ல? நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். நீ மட்டுமா மகளே? நானும் தான். கண்டுக்கிறாளா பாரு, சாத்விகன் உள்ளம் பேசியது. நான் வராமலடா செல்லம், கண்டிப்பா வருவேன். அவ வராட்டாலும் நான் தூக்கிட்டு வந்துடுறேன் செல்லம், சொல்லிவிட்டு அவசரமாய் பூக்களை பார்வையிட்டான். பூமி மாதா பொறுமை இழந்து முறைப்பது கடைக்கண்ணில் தெரிந்தது. சதா எஸ்கேப் தூக்கிட்டு வர்றாராம். அனு சிரிக்க, அணுக்குட்டி வா, வருண் கூப்பிடுறான், என்னன்னு கேட்போம். புவி அவசரமாய் அணுவை இழுத்து கொண்டு நகர்ந்தாள். குண்டு 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 பெண்ணே கூப்பிடுது ரெண்டு கண்ணே, தாழ் குரலில் பாடியபடி அவளை உரசி முந்தி அடித்தபடி வருணை நோக்கி நகர்ந்தான். நாய்க்குட்டி மாதிரி இவ பின்னாடியே திரியேடா என்று அடிக்கடி மனம் திட்டினாலும் என்ன செய்வது? புவி ஈர்ப்பு விசை அவனை இழுத்து கொண்டு விடுகிறதே. தவறு கருந்துளை அவள், அவனை விழுங்குவதில். வரும் உன்னத்தாண்டா கூப்பிட்டான், முருங்கைக்காயெல்லாம் எதுக்கு வருது? பூசணிக்காயை கூட கூப்பிடல, நீ போகல? விளையாடாதே சதா, அவள் அடிக்குரலில் சீரவும் அவன் உள்ளம் துள்ளியது. ஹே பூமி மாதா பேசிட்டா. எங்க உன் கூட விளையாட எனக்கும் ஆசைதான், விட மாட்டேங்கிறியே ப்ளீஸ் சதா. கண்களில் நீர் படலம் போர்த்து கொள்ள மெல்லிய அந்த குரல் வெளிவரவும் வழக்கம் போல தலைகுனிந்து நடந்தான். ச்சே, ஏய் நித்து, என்னடி பண்ற? பசங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துட்டு இருக்க நீ? தேவானா கிட்ட சொல்றேன், அவர் வீடு இது, உள்ளேதான் இருப்பாரு உன் மகாராஜா, போய் சொல்லிக்கோ. என்ன பண்றாருன்னு நானும் பார்க்குறேன். ஏன் இவ்வளவு கோபமாக பேசுகிறா? ரெண்டு பேரும் மாறி மாறி எரிஞ்சு விழுதுங்க. அண்ணா ரொம்ப ஓவராகவே அவளை திட்டான். என்ன ஆச்சு? மறுபடியும் சண்டையா? கவலையோடு தோழியை நோக்கியவன் முகம் யோசனையாய் மாறியது. கீழே அமர்ந்து அணுவின் டிஷர்ட்டுக்கு ஜிப் போட்டு கொண்டிருந்தாள். அவள் வழக்கம் போல உற்சாகமாக இல்லை, இறுக்கமாக இருக்கிறாள். அணுவுக்கும் அவளுக்கும் இருக்கும் நெருக்கம் கண்டு போன வாரமே அவன் வருத்தப்பட்டான். ஆனால் இப்போது அண்ணாவும் இவளும் நடந்து கொள்வதை பார்த்தால் இவள் மனதில், ஓ காட், அண்ணா ஒத்துக்கொள்ளவே மாட்டானே. ஐயோ நித்து, ஏண்டி? ச்சே, நான் கண்டுபிடிச்சிருக்கணும். என் கவலையில இருந்துட்டேன். ஏதாவது பண்ணணும். அவளுக்கு என்னை விட்டா யார் இருக்கா? அங்கிள், கிரிக்கெட் விளையாடலாம், வர்றீங்களா? எல்லோரும் வராங்க. சரிடா, ஆனால் நான் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுவேன். ஏய் நித்து, நானும் நீயும் பார்ட்னர்ஸ், ஓகே? இல்லைடா, நான் அம்பையர். உன் இஷ்டம். அவனுடைய பூமி மாதா எதிரணியில், வாடி மவளே, உன்னை 5 கிலோ குறைய பண்ணுறேன். அந்தோ பரிதாபம். அவளை எதிரணியில் வைத்து கொண்டு அவனால் விளையாடவே முடியாது என்பது 5 நிமிடத்தில் புரிந்து போனது. அவள் ஓடும் இடமெல்லாம் புவியீர்ப்பு விசை இவன் கண்களை இழுத்ததால் பாவம் அவன் எப்படி பந்தை பார்ப்பது? டேய் சாத்வி, பந்த போருடா. எங்கடி, எனக்கு பூமி பந்து தான் தெரியுது. டேய், குழந்தைங்க கூட விளையாடுறோம்டா, பாருடா சதா, இவளெல்லாம் அட்வைஸ் பண்றா, எல்லாம் உன் நேரண்டா. இப்போ பாரு ஆட்டத்தை. பந்தை அடித்து உயிரை கிளப்பினான். கண்டிப்பா 6 தான். புவியீர்ப்பு விசையை பொருட்படுத்தாது
ஓட்டம் சேகரிப்பதில் கவனமாக கேட்ச் என்று கத்தியது அவன் பூமி மாதாவே தான். நோ சான்ஸ் நித்து, பாத்துடி. எனக்கும் புரியலடா. பால் அவ கையில இருக்கு. நித்தும் பால் அவுட் ஹவுஸ் மேல போயிடுச்சு, வருண் போயிட்டான் என்றபடி அனு ஓடி வந்தாள். ஏ குண்டோஸ், டபுள் பாலா? மரியாதையா ஒத்துக்கோ. சதா, இதுதான் ஒரிஜினல், பாரு ப்ளூ லைன் இருக்கு. மற்ற பால் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. நீ திருட்டுத்தனம் பண்ணிட்டு தெரியாத மாதிரி நிக்கிறத பார்த்து தானே உன் பின்னாலேயே வந்தேனா? அதானே, இந்த பந்தும் ஒரே மாதிரி இருக்கு. எப்படி? குட்டிஸ் வட்ட மேஜை மாநாடு நடத்த பந்து குட்டி போட்டிருக்கும் என்று மறுபடியும் அதே போல முகத்தை வைத்து கொண்டாள் புவி. உன் இயல்பை உன்னால எப்பவுமே மறைச்சு நடிக்க முடியாது கண்ணம்மா. அண்ணா பெரியவன், அவனுக்கு புவி மேல் அப்படி ஒரு பாசம். வீட்டிலும் சின்னவள், ஆகவே செல்லமும் ஜாஸ்தி. எப்போது பார்த்தாலும் வாயடித்தபடி குறும்பு செய்து கொண்டு திரிவாள். அவனுடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு போய் தொலைத்துவிட்டு இல்லை என்று அழகாய் சாதிப்பாள். குட்டிச்சாத்தான் என்றுதான் அவன் திட்டுவதே. காதை பிடித்து முறுக்குவது அப்படியெல்லாம் சர்வ சாதாரணம். அப்போது சதா லேப்டாப் வாங்கிய புதிது. தேவா தன் முதல் லாபத்தில் வாங்கி தந்தது வேறு. ரொம்ப கவனமாய் பாதுகாப்பான். பழம் பூ வைத்து பூஜை செய்யாத குறைதான். அப்படி பாதுகாத்தும் அவன் அறையில் நுழைந்து குட்டிச்சாத்தான் அதில் எதையோ முயன்று ஃபார்மேட் ஆகிவிட்டது. தாங்கோனா கோபத்தில் அவளை அடிக்க தேடி போனான். கண்களை உருட்டியபடி தான் எடுக்கவே இல்லை என்று சாதித்தாள். வைரஸ் வந்திருக்கும், நான் இன்டர்நெட் பாவிக்கிறதில்லையே, வேற பென்ட்ரைவும் போட்டதில்லை, ஸோ அதெல்லாம் வராது, உண்மையை சொன்னினா அடிக்க மாட்டேன். அப்படின்னா அது ஃபங்கஸ் ஸ்க்ரீனில் கிருமி பட்டு தானாகவே ஃபார்மேட் ஆகிடுதாம். நேற்று பேப்பரை போய் பாரு, நீ நேற்று விளையாடிட்டு கை கழுவவே இல்லை, அதான் பார்த்தியா? குடு, நான் வேணும்னா டெட்டால் போட்டு தொடச்சு தாரேன். சனியனே, உன்ன இன்னைக்கு மாட்டுன செத்தடி. துரத்தி பிடித்தவன் நோக்கம் என்னவோ அவள் மண்டையில் வலிக்க 4 கொட்டு வைப்பதுதான். ஆனால் என்ன நினைத்தானோ, அவள் கை சிறையில் திரு திருவென விழித்தபடி அவன் முகத்தையே நோக்கி அவளின் உதட்டில் ஆழ்ந்து முத்தமிட்டு விட்டான். திகைத்து நின்றது இருவரும் தான். ஏனெனில் அப்போது அவளுக்கு 17, இவனுக்கு 22. அழுது கொண்டு ஓடியவளை சமாளித்து காதல் சொல்லி அப்பா அவன் பட்ட பாடு. புன்னகையுடன் இன்னும் முகம் மாறாமல் நின்றவளை பார்த்தான். இப்படியே இருக்க வேண்டியதுதானே, எதுக்கு தனக்குத்தானே தண்டனை கொடுத்துக்கிறான்? இப்போது அவளை மாதிரியே நானும் அல்லவா அனுபவிக்கிறேன். கடவுளே, என் பழைய புவியை என்கிட்ட தரும்பி கொடுத்திருப்பா. அம்பையரால் யார் பந்து போலி என்று கண்டுபிடிக்க முடியாததால் விளையாட்டு இடையில் நிறுத்தப்பட்டது. குட்டீஸ் குழப்பமாய் பிஸ்கட் சாப்பிட கிளம்பினர். நித்து, மயிலிறகு தானே குட்டி போடும்னு வரும் சொன்னா, வந்துமா குட்டி போடும்? அனுவின் குரல் தனித்து கேட்டது. வந்து போடுறது முட்டைடா செல்லம். சாத்வி, தப்பா சொல்லி கொடுக்காத அவளுக்கு, குழந்தையை போய் ஏமாத்துற. ஏண்டி? நான் விளையாட்டுக்கு தானே. என்னவோ, இனிமேல் அப்படி பண்ணாதே, அப்புறம் அவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கையே வராது. அணுக்குட்டி, அதுமா யாரோ சீட் பண்ணிட்டாங்க, என்னால் ப்ரூவ் பண்ண முடியல, அதான் நிறுத்திட்டோம். குட்டி பந்தும் கிடையாது, முட்டை பந்தும் கிடையாது, புரிஞ்சுதா? எப்பா, எவ்வளவு கோபம் வருது இவளுக்கு. வீட்டு கூடத்தில் நிலவை பார்த்தபடி பெரியவர்கள் அமர்ந்திருக்க இவ்வளவு நேரமும் தன் மனதை உறுத்திய விஷயத்தை எப்படி ஆரம்பிப்பது என்று குழம்பிய சாத்வீகன் நித்துவின் பேச்சு எழவும் பட்டென களத்தில் இறங்கிவிட்டான். பாட்டி, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, நித்துவை இங்கே கூட்டிட்டு வந்துடுங்க. அதிர்ந்து போனவராய், என்னடா நீ? அவளும் இப்படித்தான் என்னை மிரட்டிட்டு போனா, நீயும் அதே சொல்ற? புரியுற மாதிரி பேசு. வயசாச்சே தவிர ஒண்ணுமே புரியல. நான் எப்படி?
நித்துக்கு அணு மேல ரொம்ப பாசம் பாட்டி. அவள் அப்படித்தான்டா, எல்லார் மேலேயும் அப்படித்தான். அதுக்காக எதுக்கு அவள் அங்கிருந்து வரணும்? முதல் தடவையா என்கிட்ட அவ கேட்டதுடா, அதையும் குழப்ப சொல்றியா? இதை சொன்னது அவனது தாயார். அம்மா, அவளை பற்றியே யோசிக்கிறியே, நீ பெத்து அங்கே இருக்கானே உன் துர்வாச சத்புத்திரன், மறந்தே போயிட்டியேம்மா. பாசம்னா அது என் மேலே, புவி மேலே, உங்க மேலே, அணு மேலே அப்படி கிடையாது. இன்னும் உங்களுக்கு புரியலன்னா நான் என்ன பண்றது? அவ அணுவுக்கு அம்மா ஆக ஆசைப்படுறா பாட்டி. என்னது? டேய் தம்பி, என்னடா இது? தேவா பற்றி நல்லா தெரிஞ்சும் கடவுளே, என் குழந்தை. அத்தை, என்னத்தை இது? அணுவுக்கு அம்மாங்கிற ஸ்தானம் மட்டும் அவளுக்கு போதுமா? வெடித்து அழ ஆரம்பித்தார் சுதா. ஐயோ அம்மா, இன்னும் இருக்குமா? அவ தேவானாவை விரும்புறான்னு தோணுதுமா. அண்ணாவுக்கும் தெரியும் போல, வெளியிலேயே வரல. அப்படி வந்த நேரமெல்லாம் குருஷேத்திர போர் தான் நடக்குது. அங்க அண்ணா சிங்கம்னா இவ புலியால இருக்கா? அண்ணா ஒத்துப்பான்னு தோணலை எனக்கு. சற்று நேரம் எங்கும் நிசப்தம், யாருமே பேசவில்லை. பாட்டி கண்களை துடைப்பதும் தேவகியின் விம்மல் ஒளியும் மட்டும்தான் நடந்தது. இது நடக்காதுன்னு தெரிஞ்சாலும் தேவாவுக்கு தாயா ஆசை வருது அத்தை. ஆனா அவன் பெரியவன். அணுவுக்கு 4 வயசாகுது, இவளுக்கு இப்பதான் 20 முடிஞ்சுது. என் பொண்ணுன்னா நான் கொடுப்பேனா? கடவுளே, என் பேரனுக்காக பார்க்கறதா, பேத்திக்காக பார்க்கறதா? பாட்டியும் இப்போது உடைந்து அழ. மரகதம், எதுக்கு அலற இப்போ? என்னங்க நடக்கணும் இன்னும்? எல்லோரும் மறுபடியும் மனசுடைஞ்சு போறோமேனு தான் அலறேன். போன வாரம் 3 பேரும் வந்தப்பவே நான் பார்த்தேன் மரகதம். என்னங்க நீங்க தெரிஞ்சுமா அவளை இன்னும்? இது நீயோ நானோ முடிவெடுக்கிற விஷயம் இல்லை. அவங்களும் பெரியவங்க. தேவா அவளை மிரட்டி மிரட்டி எல்லாம் பண்ண வைக்கிறதும், இவ தேவாவை சம்மதிக்க வைக்கிறதும், அணுக்குட்டி அவகிட்ட ஒட்டிக்கிட்டு தெரியறதும், 3 பேரும் ஒரே குடும்பம்னு தான் தோணுச்சு எனக்கு. எங்க கூட வாயேமான்னு கேட்டேன். ஏதோ ட்ராமா பழகிறேன், அது வரைக்கும் வர முடியாதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டா. எனக்கும் அப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சுங்க. அவளும் பிடிவாதக்காரிதான். ஆனாலும் இப்ப என்ன வயசு வித்தியாசமா? எங்களை விடவா? அப்புறம் அணு, அவளும் இங்கு பிரச்சனை கிடையாது. தேவாதான் மாறணும். மாறுவான், புரிஞ்சுப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்குள்ள பெருசா 2 பேரும் காயப்பட்டுடக்கூடாதுன்னு கடவுளை கிட்ட வேண்டிப்போம். என் பேத்தி ஆசைப்படுறவனை நான் பண்ணி வைக்கிறேன். எவன் கேட்குறான்னு நானும் பார்க்குறேன். இப்போ யோசிக்காம போய் தூங்குங்க. பாரா, இவ்வளவு நேரமும் என்னை திக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு பாட்டி கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்ததும் தாத்தா பொங்கினதை, இதைத்தான் வீட்டுக்கு வீடு வாசல் படிங்கிறாங்க போல இருக்கு. அவுட் ஹவுஸில் சோஃபாவில் சாய்ந்திருந்தபடி ஹாயாக கதை பேசி கொண்டிருந்தாள் இனியா. கையில் சீப்பு கொண்டு அவளுக்கு தலைவாரி கொண்டிருந்தார் செண்பக ஆண்டி. ஏன் ஆண்டி, அங்கே தான் அவ்வளோ பெரிய வீடு இருக்கே, இங்கே ஏன் தனியாக இருக்கீங்க? உனக்கு புரியாதும்மா. எப்பவும் விலகி இருந்தால்தான் உறவு நிலைக்கும், மரியாதையும் கிடைக்கும். நான் இப்படியே இருந்து பழகிட்டேன். நித்து அமைதியாகி போனாள். விலகி இருந்தால் உறவு நிலைக்குமா? அப்படியானால் அவளது கதையில் தலைகீழாக ஆனது ஏன்? நிலைப்பதற்கு உறவு என்பதே இல்லையோ என்னவோ. கண்டாலே முகம் திருப்பி போகிறவனை உயிராய் நேசிக்க வைக்க ஏதேனும் சமையல் குறிப்புகள் கிடைக்குமா? என்னம்மா நீ இப்போல்லாம் அடிக்கடி அமைதியாகிற? நீ முன்ன மாதிரி கிடையாது. ஏன் ஆண்டி, இப்போ நான் குண்டாயிட்டேனா, இல்லை கழுதை வயசா பேசுறேனா, இல்லை தவ முனிவராய் தான் மாறிட்டேனா? சொல்லுங்க ஆண்டி, சொல்லுங்க. கையில் சீப்பை நீட்டி பிடித்தபடி வரவழைத்த உற்சாகத்துடன் குதித்தெழுந்து ராகம் போட்டு வினவினாள் நித்து. இப்படித்தான் இருக்கணும்.
இப்படி இருக்கிறது தான் நல்லா இருக்கு. மறுபடியும் சிரித்தபடி அவள் சீப்புடன் சுழன்று ஆன்ட்டியை அணைத்து கொள்ள முயல, ஆன்ட்டி என்ற தெய்வீகனின் குரல் அவள் நடனத்தை இடைவெட்டியது. தேவா, என்னப்பா? இனியாவை தேடி 2 பசங்க வந்திருக்காங்க. என்னது, என்னை தேடியா? இங்கேயா? நோ சான்ஸ். பிரவீன்கிறது உன் ஃப்ரெண்டு தானே? பிரவீன் அவன் எப்படி இங்கே? அடுத்த நிமிடம் அவள் அங்கில்லை. பின்னாலே வந்தவனின் முகச்சுருக்கம் அவள் கண்களில் படவும் இல்லை. ஆளுக்குள் ஓடியவள் பிரவீனின் அருகில் அமர்ந்திருந்தவனை கண்டதும் இடியே தாக்கினார் போல் வேரோடு நின்றாள். ஜனகன், இவனை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தான் பிரவீன்? கஷ்டப்பட்டு முகமாறாமல் காத்தபடி சிரித்து வைத்தாள். எள்ளல் பார்வையுடன் அவளை ஏறிட்டபடி உள்ளே வந்தவனை கண்டு மீண்டும் முகம் கெடுத்தாள். தெய்வா, இது பிரவீன், இது ஜனகன், உன்னோட லெக்சரர். நாங்கள் அறிமுகமாயாச்சு. ஓ சரி, உட்காருங்களேன் தெய்வீகன் சார். ரொம்ப பிஸியோ? ஓடுறதுலையே இருக்கீங்க. சாரா, தெய்வான்னு சொல்லு பிரவீன். என்ன நித்து, நம்மை விட ரொம்ப பெரியவர் போல இருக்கு, எப்படி பேர் சொல்றது? சொல்லும்போதே அவன் கண்கள் கோபமாய் தேவாவை விரிக்க, தெய்வீகன் கண்களிலோ கோபச்சிவப்பு. கடவுளே, இவன் சும்மா சும்மா மலையேறுவானே, இன்னைக்கு பிரவீன் வேற ஏத்தி விடுறான். ஒரு முடிவோட தான் வந்திருக்கான் இவன். நாங்கிற ஒரு சொல்லிருக்கே, மறந்துட்டியா? அதுவா இப்போ முக்கியம்? ஜனகனை கூட்டிட்டு வந்திருக்கேன், கண்டுக்கவே மாட்டேன்றியே சொல்லிவிட்டு கடைக்கண்ணால் தேவாவை பார்த்தான் பிரவீன். டேய் சும்மா இருடா, நாங்கள் செமினார் வந்தோம் இனியா, அதான் போகிற வழியில் உன்னையும் பார்த்துட்டு போகலாம்னு சொன்னான் பிரவீன். ஈ என்று சிரித்து வைத்தாள் அவள். எங்க அனு காணோம்? அனு நம்ம சாரோட பொண்ணு ஜனா, அவன் மேலே நித்துவுக்கு ரொம்ப பாசம், அதான் இங்கே வந்திருக்கா. சார், உங்கள் பொண்ணை கண்ணிலேயே காணோம். ஸ்கூல் போயிருக்கா. இனியா? ஆமாம், எதுக்கு சிஐஎம்ஏ குவிட் பண்ணிட்டே? அது இந்த வருஷம் மனசு அமைதியாக இல்லை சார், நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம். என்னது சாரா? நீ ரொம்ப க்ளோஸ்னு பிரவீன் சொன்னார், நீ சார் போடுறியே. தெய்வனின் கண்கள் கேலியாய் பிரவீன் மேல் விழுந்தன. இல்லை சார், நம்ம முன்னாடி அவங்க எல்லோரும் அப்படித்தான். நீங்கள் கிளாஸில் பார்க்கணும் அவளை, உங்களுக்கு இப்போதானே அவளை தெரியும். நாங்கள் ஒன்றாவே வளர்ந்தவங்க சார். சளைக்காமல் அவன் பார்வையை தாங்கி நின்றான் பிரவீன். இனியாவின் நிலையோ பரிதாபம். பிரவீன் வேண்டுமென்றே செய்கிறான் என்பது அவளுக்கு நன்றாகவே புரிந்தது. பெரியவன், அந்நியன், இப்படியெல்லாம் சொல்லி தெய்வீகனை ஏற்றிவிட முயல்கிறான். ஜனகனிடம் 2 தடவை கூட பேசியிருப்பாளோ என்னவோ. லூசுடா நீ. இப்போது அவள் கோபம் முழுவதும் பிரவீன் மேலேதான். ஜனகன் முன்னிலையில் பிரவீனை கடிந்து கொள்ளவும் முடியாமல் அவள் முள்மேல் நிற்பது போல் தவித்து போனாள். சார், இனியா இங்கே சாது மாதிரி இருக்காளேன்னு நினச்சிடாதீங்க சார். ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸுக்கு வெளியே போக சொல்லி பனிஷ்மெண்ட் பண்ணிட்டேன்னு எனக்கு பர்த்டே கேக்குக்கு பதிலாக சாணம் அனுப்பி வச்ச கில்லாடி. எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன். தனது பங்குக்கு ஜனகனும் எடுத்து விட்டான். அப்போ உங்கள் ஃபர்ஸ்ட் கிஃப்டே சாணமா? சொல்லவே இல்லை நித்து. நித்து கொலைவெறி ஆகிவிட்டாள். ஏதோ ஜனகனுக்கு இவளை ப்ரப்போஸ் பண்ணி வைத்திருப்பது போலல்லவா பேசுகிறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெய்வீகன் சார்? நீங்கள் இப்போதைக்கு நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகியிருப்பீங்க. நாங்கள் எல்லாம் இனிமே தான் ஆரம்பிக்கணும். என்னடா ஜனா? அதற்கு மேல் அவளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. எப்படியும் டேமேஜ் ஆனது தான், பிறகென்ன, நான் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரேன் என்று முணுமுணுத்து விட்டு உள்ளே சென்று விட்டாள் அவள். நால்வருக்கும் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கொண்டு வரும்போதுதான் தான் உள்ளே சென்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்று புரிந்தது அவளுக்கு. செமினாரெல்லாம் சும்மா சாக்கு சார், அவளை பார்க்காம இருக்கவே முடியலைன்னு அழுதான். அதான். பிரவீன் தேவாவிடம் அழுந்து கொண்டிருந்தான். உச்சந்தலையிலிருந்து கோபம் பற்றி கொள்ள விடுவிடுவென்று உள்ளே சென்றவள் பிரவீனை முறைத்தாள்.
அவளின் சுய விளக்கத்தில் தெய்வீகனுக்கு அக்கறை இருக்கிறதோ இல்லையோ, அவள் கூறித்தான் ஆக வேண்டும். ஜனகன், உங்க அம்மா உங்களுக்கு பொண்ணு பார்க்கறதா சொன்னீங்களே, ஏதும் நல்ல விஷயம் உண்டா? என்ன இனியா? நித்து, என்ன பிரவீன், நான் தான் உனக்கு முன்னாடியே சொன்னேனே இது சரி வராதுன்னு. அப்புறம் நீ எதுக்கு தேவையில்லாமல் மூக்கை நுழைக்கிற? தெய்வீகனின் முகத்தை பார்க்க அவசரமாய் திரும்பியவளுக்கு அழுகை முட்டியது. கேட்க வேண்டியவன் எப்போதோ உள்ளே சென்று விட்டான். ஜனகன், நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லியாகணும். நான் தெய்வீகனை ரொம்ப 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 லவ் பண்றேன். அழுகை முட்டி வர வெடித்தாள் அவள். நித்து, இதெல்லாம் சரியில்லை. உனக்கு அவர் மேட்சே இல்லை. சிரிக்கவே. நிறுத்து பிரவீன், அதை நான் தான் டிசைட் பண்ணணும். பண்ணிட்டேன். யாருமே என்னை புரிஞ்சுக்கலடா. நான் உன் சப்போர்ட்டை ரொம்ப எதிர்பார்த்தேன். நீ கூட என்னை புரிஞ்சுக்கல. சின்ன பசங்க மாதிரி என்னவெல்லாம் பேசிட்ட. போடா. நீ எனக்கு நல்லது பண்ணதெல்லாம் போதும். அழுதபடியே அறையை நோக்கி ஓடினாள் இனியா. சில நிமிடங்களிலேயே பின்னால் வந்த பிரவீன், சாரிம்மா, நான் தப்பாக பேசிட்டேன். சாரிம்மா. போடா, எனக்கு யாரும் வேணாம். போடா. குனிந்திருந்து அழுத அவள் தலையை வருடிய பிரவீன் கண்களிலும் இப்போது கண்ணீர் துளிகள். அழாதேம்மா, நீ நினைக்கிறது தான் நடக்கும். பாரேன், நான் சரி பண்ணுறேன்மா. ப்ளீஸ் அழாதேடா பிரவீன் என்ற கதறுடன் அவனை கட்டிக்கொண்டு மேலும் கண்ணீர் உகுத்தாள் அவள். தெய்வாக்கு என்னை பிடிக்கலடா. என் கூட பேசவே மாட்டானா. எனக்கு தெய்வா வேணும், அணு வேணும். ஏண்டா அவனுக்கு என்ன பிடிக்கல? நான் என்ன பண்ணினா அவனுக்கு பிடிக்கும்? கேவல்களுடன் கிடையில் வார்த்தைகளை சிதறவிட்டு கொண்டிருந்தவளை அணைத்தபடி தானும் கண்ணீர் விட்டான் மற்றவன். ஒரு வழியாய் அவளை சமாதானம் செய்து சகஜமாக்குவதற்குள் பிரவீனுக்கு அவ்வளவு நேரமாகிவிட்டது. தோழிக்கு நல்லது செய்வதாய் தான் செய்த தவறு அவனை வருத்த அவன் கண்களிலும் சோகம். ஏய் நித்து, இதை சொல்லத்தான் வந்தேன். அக்காவுக்கு டெலிவரி ஏதோ அப்செட் போல இருக்கு. அநேகமாக அம்மா ஜெர்மன் போயிடுவாங்க போல இருக்கு. நான் எப்படியும் உன் பக்கத்தில் தான் இருப்பேன், பயப்படாதே. ஆனால் லேட் பண்ணாதம்மா. பாட்டி வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லிடு. எல்லோர் சப்போர்ட்டும் உனக்கு இப்போ ரொம்ப முக்கியம்டா. எனக்கு சொல்ல பிடிக்கலடா. ஏம்மா? சாத்வி நெக்ஸ்ட் மந்த் யூகே போகிறான்டா. அவன் இல்லைன்னா கண்டிப்பாக என் கூட தெய்வாவை தான் வரணும் ஹாஸ்பிட்டலுக்கு. என்னை பார்க்கவே பிடிக்காதவன் கடமைக்காக எனக்காக ஒரு துரும்பு எடுத்து போடுறது கூட எனக்கு பிடிக்கலை. இருந்தாலும் தாத்தா பாட்டி இன்னும் 2 வாரத்துக்கு மேலே இருக்குதானே. இதை பார், நான் சொல்கிறத கேளு. இப்போ எந்த முடிவும் எடுக்க வேணாம். எல்லாம் சரியாயிடும். நீ ஆசைப்பட்ட மாதிரி நீ பெட்டில் கண் முழிக்கும் போது எல்லோருமே இருப்போம், நம்புடா. அப்படி இல்லைனாலும் இப்போ எனக்கு கவலை இல்லை. சின்ன ஆப்ரேஷன் தானே, நான் சமாளிச்சுப்பேன். நீ தான் என் கூடவே இருப்பியே, அப்புறம் என்ன? சரி, இப்போவும் ரொம்ப தலைவலி வருமா? இங்கே வந்து கொஞ்ச நாள் அவ்வளவா இல்லை, இப்போ கொஞ்சம் இருக்கு. ஓகே, உடம்ப பார்த்துக்கோ. என் மேலே கோபம் இல்லையே. இங்கே சிரி பார்க்கலாம். சிரித்தபடி வெளியில் வந்தவர்கள் ஜனகனிடம் மீண்டும் மன்னிப்பு கேட்டு தேவாவிடம் சொல்லிக்கொண்டு கிளம்பினார்கள். இனியா, இதை உனக்குன்னு வாங்கினேன். திரும்பி கொண்டு போக மனசில்லை. நீயே வச்சுக்கோ, இல்லைன்னா யாருக்கும் கொடுத்துரு. என்ன, வெறும் பொம்மைதான் என்றபடி ஜனகன் கிளம்ப ஞாபகமாய் அந்த பார்சலை தூக்கி கொண்டு தேவாவின் துளைக்கும் பார்வைக்கு தப்பியபடி தன் அறையில் அடைக்கலமானாள் இனியா. ஏற்கனவே நம்ம தேவா நம்ம நித்துவை ஏத்துப்பானா இல்லையான்னு தெரியல. இதுல தேவையில்லாம நம்ம பிரவீன் வேற ஜனகனை கூட்டிட்டு வந்து புதிய பிரச்சனை கிளப்பியிருக்கான். இப்போ தேவா மனசு மாறுவானா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்கள் அமர் ஸ்டோரிஸ். இது மீளாதோ என் வசந்தம்.